நாம் கடந்த நாளிலே தேவனுடைய வார்த்தை எப்படி நமக்கு வந்தது என்பதை பற்றி நாம் பார்த்தோம். முதலாவது, உங்களில் அனைவருக்கும் எல்லாருக்குமான வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை பத்திரமாய் கொண்டு வந்ததற்காக நன்றி. நீங்கள் ஒவ்வொரு முறையும் இப்படி வருவதனாலே தேவனால் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். உங்கள் கண்கள் காண்கிறதுனாலும் காதுகள் கேட்கிறதுனாலும் தேவனால் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். நம்ம கடந்த வாரத்தில் தேவனுடைய வார்த்தை நமக்கு எப்படி வந்தது என்பதையும் 3 காலங்கள் அதை பற்றி நாம் பார்த்தோம். பிதாக்களின் காலம், நியாயப்பிரமாண காலம், கடைசி காலம். இதை பற்றி நாம அதை பார்த்தோம். எவ்வளவு சத்தியங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, எல்லா சத்தியங்களும் முழுமையாக பூரணமாக கொடுக்கப்பட்டது என்பதை பார்த்தோம். இன்றைக்கு யாராவது தேவன் எங்களோடு பேசினார், எங்களுக்கு புதிய சத்தியங்களை வெளிப்படுத்தினார் என்றால் அவன் யார் என்று சொல்லப்படுகிறது? அவன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லப்படுகிறது. ஆகையினாலே இன்றைக்கு நாம் அப்படிப்பட்ட எதிர்பார்ப்பு இல்லை. ஆகையினாலே இன்று நாம இந்த வேத வாக்கியங்கள் எப்படி வந்தது என்பதை பார்க்க போகிறோம். அதாவது வந்தது என்பதை பார்த்து விட்டோம். ஏவுதல். ஏவுதல்னா நீங்க ஒவ்வொரு நாளும் உங்களுடைய பிள்ளைகளை ஏவலைனா என்ன நடக்கும்? அதுவா வளர்ந்துருவாங்களா? பார், ஏவுதல் என்பது அவர்கள் விருப்பத்தை செய்யாமல் நீங்கள் என்ன ஏவுகிறீர்களோ அதை செய்வது, கர்த்தருடைய சித்தத்தின்படி. பாருங்க, இந்த ஏவுதல் ஏன் படிக்கிறோம் கேட்டீங்கன்னா, இது வேதாகம மனுஷங்க தானே எழுதுனாங்க, இதை பத்தி நம்ம என்ன பிரச்சனை, அதெல்லாம் நிறைய தவறு இருக்கும் அப்படிங்கிற ஒரு கொள்கையை மக்கள் கொண்டிருக்கிறாங்க. இது உண்மையிலே மனுஷங்க எழுதுனாங்க, சந்தேகமே இல்லை. ஒருத்தர் ஆவியானவர் ஏவுவாரு, அவங்க ஒருத்தர் எழுதுறவர் இருப்பாரு. அந்த ஸ்கிரைப் எழுதிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரிதான் பார்வுக்கு எழுதினாரு, பவுலுக்கு தெரிதி எழுதினாரு, இப்படி எழுதிட்டு இருப்பாங்க. ஆனா எழுதுறவரு மனுஷன் தான் எழுதினாரு, ஆனா ஏவுறது யாரு? அதான் கேள்வி. இப்ப அதை பற்றி தான் படிக்க போறோம். இது ஏன் படிக்கிறோம்னு கேட்டீங்கன்னா, சில மக்கள் எங்களுக்கு திடீர்னு ஒரு யோசனை வந்துச்சு, படுத்திருக்கும் போது திடீர்னு ஒரு சாக்காச்சு, ஒரு பயங்கரமான ஒரு மின்னல் மாதிரி உடம்புல ஒரு சுறுசுறுப்பானது வந்துருச்சு, உணர்வு வந்துச்சு, யோசனையில வந்துச்சு, ஒரு சிந்தனை வந்துச்சு. இதையே அவங்க யோசிச்சு இது மாதிரிதான் தேவனை கூட பேசினாரு, இல்ல காதுக்குள்ள ஒரு குசு குசுன்னு ஒரு சத்தம் வந்துச்சு, இப்படி யோசிக்கிறாங்க. இதெல்லாம் உண்மையா? இப்படிதான் இருக்கிறதா? அதை நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மனுஷங்க சொல்ற பொய்யான கதைகளை நீங்க தடுத்து நிப்பாட்ட முடியும். அப்போ 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 20-21 வாசிப்போம். 2 பேதுரு 1:20-21. வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதா இராதென்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது. தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை, தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். சரி, நன்றி. அப்போ 3 காரியங்கள் இருக்கிறது. அதாவது என்ன 3 காரியங்கள் தான்? முதலாவது, நாம் ஏவப்பட்ட வேதாகமத்தை குறித்து அறிந்து கொள்ள வேண்டிய 3 காரியங்கள் இருக்கிறது. அது 1:20. முதலாவது, சுய தோற்றமான பொருளை உடையதா இராது என்று முந்தி அறியணும். சுய தோற்றம் நமக்கு தெரியுதா? சொந்தமா தானாக அது ஏற்படல. அடுத்து 2வது, ஒரு காலத்திலும் மனுஷனுடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை. 3வது, தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். நேற்று நாம பார்த்துட்டோம் 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16-17 வேத வாக்கியங்கள் கொடுக்கப்பட்ட நோக்கம் என்ன, எதுக்காக இந்த வேத வாக்கியத்தை நம்ம கையில வச்சிருக்கிறோம், எதற்காக நம்ம படிக்கிறோம் என்பதை நம்ம ஏற்கனவே அறிந்து கொண்டோம். அப்படியானால் இந்த வேத வாக்கியங்கள் நம்ம கொடுக்கப்பட்ட நோக்கமானது தேறினமாய் இருப்பதற்காகவும், எந்த நற்கிரியை செய்ய தகுதியுள்ளவனாகவும், உபதேசம், கடிந்து கொள்ளுதல், சீர்திருத்தல், நீதியை படிப்பிக்குதல், இதற்கெல்லாம் என்னவா இருக்காது? பிரயோஜனமா இருக்குன்னு பார்த்தோம். இப்ப 3 காரியம் என்ன கேட்டீங்கன்னா, சொந்தமா உண்டாகல, மனுஷனுடைய விருப்பத்துல வரல, பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்த மனுஷர்கள் ஏவப்பட்டு பேசினார்கள். சரி, அப்போ மத்தேயு 10ஆம் அதிகாரம் 19வது வசனம். அப்போஸ்தலர்களுக்கு இந்த வார்த்தைகளை ஒப்பு கொடுக்கும் போது என்ன பேசணும், எப்படி பேசணும், யார் தீர்மானிப்பது? 10-19. அவர்கள் உங்களை ஒப்புக்கொண்டு போது எப்படி பேசுவோம் என்று என்னத்தை பேசுவோம் என்று
கவலைப்பட்டிருந்தார்கள். நீங்கள் பேச வேண்டுவது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும். சரி, அப்போஸ்தலர்களை அனுப்புறார். அது ஒரு கடினமான சூழ்நிலை. மனுஷங்களுக்கு அனுப்பும் போது சத்தியங்களை சொல்லும் போது எப்பவுமே மனிதர்கள் நம்மளை பகைப்பாங்க. உங்களை என்னையும் கொல்லுவாங்க, நிந்திப்பாங்க, தூசிப்பாங்க, அவமானப்படுத்துவாங்க. ஆனா அந்த சூழ்நிலையில அவர் அனுப்பும் போது கொலை செய்வாங்கன்னு சொல்லித்தான் உள்ள அனுப்புறார். பாருங்க, தேவனுடைய மார்க்கத்தில் இருக்கிறதுனால பெரிய ஆசீர்வாதம். ஆனா அதே நேரத்துல பாடுகளோடு ஆசீர்வாதம் நமக்கு இருக்கிறது நிச்சயமாகவே. அப்ப அவங்களை ஒப்பு கொடுக்கும் போது சொன்னாரு, நீங்க என்ன பேசணும், எப்படி பேசணும், கவலைப்படாதீங்க. நீங்க பேச வேண்டியது அந்நேரத்திலே உங்களுக்கு அருளப்படும். அப்படி வார்த்தை இருக்கா? நீங்கள் பேச வேண்டுவது அந்நேரத்திலே உங்களுக்கு அருளப்படும். இப்ப நாம மாதிரி ஒரு பேப்பர்ல ப்ரிப்பேர் பண்ணிட்டு பேச தேவையில்லை. அவங்க போய் நிப்பாங்க, ஆவியானவர் அவங்களை ஏவுவாரு, அவங்க பேசிடுவாங்க. ஆனா இன்றைக்கு இருக்கிற பெண்டிகாஸ்டல் மக்கள் சொல்றாங்க, அது மாதிரி நம்ம ஆவியானவர் பேசுவாரு, நிச்சயமா பேச மாட்டாங்க, கதை தான் சொல்லுவாங்க. அவங்க இன்றைக்கு அப்படி ஏவுவார் என்றால் அவங்க கையில் எதற்கு பைபிள்? ஆவியானவர் ஏவுவார் என்றால் அப்போஸ்தலர்கள் கையில பைபிள் வச்சிருந்தாங்களா? இல்லையே. இவங்க எதுக்கு பைபிள்? எதுக்கு பைபிள் காலேஜ் போறாங்க? எதுக்கு படிக்கிறாங்க? எதுக்கு வேலை செய்யணும்? தேவையில்லையே. அப்படின்னா அவங்க போய் சொல்றாங்கன்னா அதுல இருந்து உங்களுக்கு தெரியும். அப்போ இன்றைக்கு ஆவியானவர் இப்படி ஏவுறதில்லை. அன்று அவர்கள் ஆவியானவர் என்ன பேசணும் அப்படிங்கிறது யார் சொல்லுன்னு கேட்டீங்கன்னா, அந்த நேரத்திலே ஆவியானவர் அவர்களுக்கு சொன்னார். ஏவுதல்னா என்ன அப்படின்னு கொஞ்சம் படிக்கணும். நாம மார்க் 1:12 நீங்க உங்களுக்கு ஏவுதல் என்னன்னு தெரியுமா? மார்க் 1:12 படிங்க. உடனே ஆவியானவர் அவரை வனாந்தரத்திற்கு போகும்படி ஏவினார். ஏவினார்னா நீங்க உங்க பிள்ளைகளை எப்படி ஏவுவீங்க? நீங்க ஆரம்பத்துல சொன்ன உங்க பிள்ளைகளை நீங்க எப்படி ஏவுவீங்கன்னா, ஓ விருப்பத்தை செய்யாம ஏன் விருப்பத்தை செய். அப்ப ஆவியானவர் இயேசுவை வனாந்தரத்திற்கு போகும்படி ஏவினார் என்றால் அவர் என்ன சொன்னாரோ அதை அவர் கேட்கணும். அப்போ தேவன் ஒரு காரியங்களை இருதயங்களை சம்மதிக்க பண்ண முடியும். அதன் மூலமா அவங்க சுமக்க முடியும். சுமக்கிறதுனா இவங்க இல்ல, அவரே அதை கொண்டு போயிட்டு இருக்காரு. வெளிப்படுத்தல் 17:17 வாசியுங்கள். ஒரு தவறான ஒரு உதாரணது. மிருகத்திற்கு கொடுக்கிறதுக்கு அவங்க யோசித்தாங்களா அல்லது தேவன் அவங்களை ஏவினாரா என்று பாருங்க. தேவன் தம்முடைய வார்த்தைகளை நிறைவேறும் அளவும் அவர்கள் தமது யோசனையை நிறைவேற்றுவதற்கும் ஒரே யோசனை உள்ளவர்களாயிருந்தும் தங்கள் ராஜ்யத்தை மிருகத்திற்கு கொடுக்கிறதற்கும் அவர்களுடைய இருதயங்கள் ஏவினார். சரி, அப்போ இருதயங்களை அவர் ஏவினார் என்றால் ஒரு காரியங்களை தேவன் நிறைவேற்றணும்னா உங்களுடைய இருதயங்கள்லாம் நீங்க ஏவாம நீங்களாம் வர முடியாது. நீங்களாம் நினைச்சா கூட வர முடியாது. நான் அப்படிதான் விசுவாசிக்கிறேன். வேத வாக்கியம் அப்படியே இருக்குது. நீங்க முயற்சி பண்றீங்க, தேவன் உங்களுக்கு உதவி செய்யறார். நீங்க முயற்சி பண்ணாம இருந்தீங்கன்னா அதுக்கு உதவி செய்ய மாட்டார். ஆனா இந்த நாட்கள்ல இந்த ஏவுதல் என்று கேட்டீங்கன்னா, அவங்க ஒரு காரியத்தை நடப்பிக்கணும். ஒரு தவறான ஒரு காரியம் அதை நடப்பிப்பதற்கும் அவர் ஏவிருக்காருன்றத நீங்க பார்க்க முடியும். இப்ப இந்த ஏவுதல் அப்படிங்கிறது நாமளா ஏவுறது இல்ல, அவர் நம்மை ஏவுகிறவராக இருக்கிறார். ஒரு உதாரணம் சொல்லுவோமே, மத்தேயு 14:8 நீங்க வாசிங்கன்னா, இப்போ யோவான் சானகன் போய் ஏரோதை கடிந்து கொண்டார். அப்ப கடிந்து கொள்ளும் போது அவருக்கு கோபம் ஆயிடுச்சு. அந்த பெண்மணிக்கு கோபமான உடனே அவ என்ன செய்தான்னு கேட்டீங்கன்னா, அந்த மகளை ஏவி விட்டா. என்ன ஏவி விட்டா? ராஜா அவர் என்ன படிங்க, அந்த வசனத்தை படிங்களா? 14:8 மத்தேயு 14:8. அவள் தன் தாயினால் ஏவப்பட்டபடியே யோவான் ஸ்நானகனுடைய தலையை இங்கே ஒரு தாளத்திலே எனக்கு தாரும் என்று கேட்டாள். தாயினால் ஏவப்பட்டபடியே அவங்க என்ன சொல்லி வச்சிருக்கா மகட்ட? அது ஏதாவது கேட்கும் போது இந்த தலையை கேளு அப்படி சொல்லிட்டாங்க. இப்ப ஏவுதல்னா என்னன்னு தான் பார்த்துட்டு இருக்கோம். இப்ப எப்படி ஏவுனான்னு கேட்டீங்கன்னா, நான் என்னுடைய விருப்பத்தை செய்வதற்கு பதிலாக என்னை ஒருத்தர் ஏவுகிறார் அல்லது சுமக்குகிறார், என்னை நடத்துகிறார். இது அவருடைய விருப்பத்தை செய்யறதுதான் அந்த ஏவுதல். இன்னும் சில வசனங்களை பார்க்கும்போது நமக்கு புரிஞ்சிடும். எஸ்ரா 1:1 கோரேஸ் தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு அவருக்கு விருப்பம் இல்லை. ஆனா தேவன் என்ன செய்தார் பாருங்க. அவர் தேவனே அறிந்திருக்கல. முதலாவது எரேமியா எஸ்ரா 1:1
எரேமியாவின் வாயினால் கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசுடைய 1ஆம் வருஷத்திலே கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினதினால் அவன். ஒரு வார்த்தை இருக்கா? கோரேசு தேவனை அறிந்திருக்கானா? அறியலையா? அல்ல, அறியவில்லை. நீங்க ஏசாயா 45ஆம் அதிகாரம் படிச்சீங்கன்னா விளங்கும், படிக்க வேண்டாம். இப்போ அவன் தேவனை அறியாதிருந்த போதிலும் தேவன் அவனுடைய ஆவியை ஏவினார். இது எப்படி நடந்தது உங்களுக்கு தெரியுமா? ஏதோ ஒரு 50 வருஷமா 30 வருஷமா வந்துகிட்டு இருந்தவர்லாம் கிடையாது. பாருங்க, யாருடைய ஆவிய ஒருத்தர் ஏவுறாரோ அது எழுந்து நின்றுவாங்க, செய்தே ஆவாங்க. அப்ப ஏன்னா அது தேவன் அப்படி ஏவுறார். உங்களுடைய ஜெபங்களும் மற்ற காரியங்களும் தேவனுடைய சமூகத்தில் எட்டினபடினாலே தேவன் அவனை உட்கார விடாம ஏவிடுவார். பாருங்க, கோரேஸ் அந்த தேவனுடைய ஆலயத்தை கட்டணும். அவன் பணக்காரங்க வந்து அந்த காலத்துல பொக்கிஷங்களை பூட்டி வச்சிருக்காங்க, பெரிய வெங்கல தாப்பால் போட்டிருக்காங்க, இருப்பு தாப்பால் போட்டிருக்காங்க. அந்த காலத்துல புதையலுக்குள்ள சுவருக்குள்ள மறைச்சு வச்சிருக்காங்க, கீழே புடைச்சு வச்சிருக்காங்க. தேவன் பார்த்தாரு, நீ மறைச்சா வச்சிருக்க, நான் ஒரு மனுஷனை ஏவுறேன், இப்போ அவன் அதை நீ என்ன செய்வ, தானா கொடுப்பேன். தானா கொடுக்க வச்சாரு. போய் எல்லாத்தையும் உடைச்சு எடுக்கல, அது முறிச்சு கொடுத்துட்டாரு. இது என்ன சொல்லுது நமக்கு? ஏவினார் என்று சொல்லும் பொழுது அவன் அவனுடைய விருப்பத்தை காட்டிலும் தேவனுடைய விருப்பத்தை செய்வதற்கு அவன் என்ன செய்யப்பட்டான்? தூண்டுவிக்கப்பட்டான், ஏவப்பட்டான். இப்படி இருக்கிறது. 1ஆம் அதிகாரம் எஸ்ரா 5ஆம் வசனம் கூட, எஸ்ரா 1:5. அப்பொழுது எருசலேமில் உள்ள கர்த்தருடைய ஆலயத்திலே கட்டுகிறதற்கு போகும்படி யூதா பென்யமீன் வம்சங்களின் தலைவரும் ஆசாரியரும் லேவியரும் அன்றி எவர்கள் ஆவியை தேவன் ஏவினாரோ அவர்கள் எல்லாரும் எழும்பினார்கள். எவர்கள் ஆவியை ஏவினாரோ, விருப்பமில்லாத ஆவியை ஏவி என்ன செய்ய முடியும்? பாருங்க, யார் அதை செய்வதற்கு ஆசையா இருக்காங்களோ, எவர்கள் ஆவியை ஏவினார்களோ எல்லாரும் எழும்பினார்கள். பாருங்கள், அப்ப ஏவப்படுதல் அப்படின்றது என்னுடைய விருப்பத்தை விட அவர் யார் ஏவுறாரோ அவர் விருப்பத்தை செய்யறது. என்னுடைய பேச்சை விட யார் ஏவுறாரோ அவங்க மட்டும்தான் செயல்படுவாங்க. இதுதான் ஏவுதல், அல்லது சுமந்தார், தாங்கினார், நடத்துகிறார். அது அவருடைய சித்தத்தை செய்யும்படி ஏவிருக்கார். சரி, இப்போ கேள்வி ஒண்ணு கேட்போம். ஏவினார் என்றால் அது யோசனையை கொடுத்தாரா? நானா யோசிச்சு திடீர்னு ஒரு யோசனை எனக்கு வந்துருச்சா? இல்ல எப்படி அது நடக்கிறது? எப்படி நடக்கும்? இல்ல ஒரு எண்ணம் வந்துருச்சா? இல்ல ஒரு ஒளி வந்துச்சா? இல்ல ஒரு உணர்ச்சி வந்துருச்சா? இல்ல எப்படி ஏவினார் என்று எனக்கு எப்படி தெரியும்? நான் உன்னை நினைச்சேன்னா எனக்கு அது மாதிரி தோணும். நான் உன்னை நினைச்சுக்கிட்டே இருந்தேன்னா நீ காலையில எழுந்திருக்கணும் அப்படின்னு உங்க இறுதியை செட் பண்ணி பாருங்க. காலையில கொஞ்சம் விழிப்பதுக்கு முன்னாடியே கொஞ்சம் வந்திருக்கும், தூங்க மாட்டேங்க நீங்க. ஏன்னா உங்க மனது வந்து உங்களை சொல்லும். இது மாதிரி ஏவிட்டாரா? இது மாதிரி ஏவிட்டு இருந்தாரா? எப்படிதான் ஏவுனாரு? இல்ல யோசனை கொடுத்தாரா? எண்ணங்களை கொடுத்தாரா? தலையில கொடுத்தாரா? என்னன்னு நாம் பார்ப்போம். யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 15-16. அவனோட பேசி அவன் வாயில் வார்த்தைகளை போடு, நான் உன் வாயிலும் அவன் வாயிலும் இருந்து நீங்கள் செய்ய வேண்டியதை உங்களுக்கு உணர்த்துவேன். அவன் உனக்கு பதிலாக ஜனங்களுடைய பேசுவான், இவ்விதமாய் அவன் உனக்கு வாயாக இருப்பான், நீ அவனுக்கு தேவனாக இருப்பாய். சரி, அப்போ ஏவப்படுதல் உதாரணத்துல யோசனையை கொடுத்தாரா அப்படின்னு கேள்வி கேட்டா ஆமா இல்ல. இந்த வசனத்துல ஆமாவா இல்லையா? இல்ல. ஏவப்படுதல் உதாரணத்துல உணர்ச்சியை கொடுத்தாரா? ஆமா இல்ல. ஆமாவா இல்லையா? ஒன்னும் பைபிள் பார்க்க முடியல, யார் பார்க்கல. சரி, ஆமானா இல்ல. அது ஏவப்படுதல் உதாரணத்துல எண்ணம் அல்லது சிந்தனையை கொடுத்தாரா? அதுவும் இல்ல. என்ன சொல்லியிருக்கிறது அந்த வார்த்தையானது? ஏவப்படுதல் உதாரணத்துல மோசேயினுடைய வாயில வார்த்தையை போட்டாங்க. நாம எங்க போறோம்? நாம காதுல போடுறோமா? காதுல சொல்றோம். என்ன செய்யறோம்? நீங்க வேதத்துல பாருங்க, காதுல போடுன்ற ஒரு வார்த்தை அதிகமா இருக்காது, காதில் சொல்லு அப்படின்னு வார்த்தை இருக்கும். அப்போ இந்த வார்த்தை எங்க போட்டிருக்காரு? அந்த வார்த்தையை அது என்ன யாத்திராகமோ 4ஆம் அதிகாரம் 15-16 15ஆம் வசனம், அவன் வாயில் வார்த்தைகளை போடு. அப்ப தலையிலையா, யோசனையிலையா, எண்ணத்திலையா, உணர்ச்சியிலையா? அப்ப எப்படி தேவன் வார்த்தையை போடுறாருங்க? வாயில். 16ஆம் வசனத்துல சொல்றாரு, அவன் உனக்கு பதிலாக ஜனங்களுடைய பேசுவான், இவ்விதமாய் அவன் உனக்கு வாயாக இருப்பான், நீ அவனுக்கு தேவனாய் இருப்பாய் என்று சொல்றார். யாரு? மோசே. யாரு அங்க இருக்குது? ஆரோன்.
ஆரோன்ட்ட யார் சொல்லிடணும்? மோசே சொல்லிடணும். அப்ப மோசேக்கு ஆரோன் எப்படி மன்னிக்கணும், ஆரோனுக்கு மோசே என்னவா இருப்பாரு? தேவனா இருப்பாரு. எப்படி நம்ம ஒரே தேவன், பிதாவாகிய தேவன் தான் பார்த்தோம், மோசே கூட தேவனா இருப்பாரா? மோசே தேவனா இருக்காரு, தாவீது கர்த்தரா இருக்காரு, யோசேப்பு தேவனா இருக்காரு. எல்லாம் என்ன சொல்லுறீங்களா? அவங்கதான் அவங்கள நடத்துவாங்க அந்த அர்த்தத்துல. பாருங்க, அப்படியானால் இவன் வாயாக இருப்பான் என்று சொல்லப்படுது. அப்போ ஜனங்களில் இடத்திலே வார்த்தைகளை வாயில் போட்டார். இன்னும் படிப்போம், என்னாகமம் 23:12. பிலேயாம் ஒரு தீர்க்கதரிசி இருக்காரு. என்னாகமம் 23:12. அதற்கு அவன், கர்த்தர் என் வாயில் அருள்நதியே சொல்லுவது என் கடமை அல்லவா என்றான். இங்கே பிலேயாம் அனிதத்தின் கூலிக்காக வேலை செய்தார். அவர் என்ன சொல்றாரு? என் காதில் அருள்நதி சொல்றாரா, என் தலையில் அப்படின்னு சொல்றாரா, என் யோசனைன்னு சொல்றாரா, என் வாயில் சொல்றாரா? வாயில். இன்னைக்கு பெண்டிகாஸ்டல் மக்கள் என்ன சொல்றாங்க? இந்த வாய் பத்தி பேசவே மாட்டாங்க. பாருங்க, இது உங்களுக்கு உண்மையில உங்களுக்கு தெரியல. படிச்சிருந்தா கூட உணர்ந்து கொள்ளுதல் அவங்களுக்கு வரவே இல்லை. இது மோசையை போல ஒரு தீர்க்கதரிசி எழும்ப பண்ணும் போது, அந்த தீர்க்கதரிசி ஏவின போது அவர் செய்தது என்ன? வார்த்தைக்கு தொடர்பாக உபாகமம் 18:18-19. உன்னை போல ஒரு தீர்க்கதரிசியை நான் அவர்களுக்காக அவர்கள் சகோதரிலிருந்து எழும்ப பண்ணி என் வார்த்தைகளை அவர் வாயில் அருள்வேன். நான் அவருக்கு கற்பிப்பதையெல்லாம் அவர்களுக்கு சொல்லுவார். என் நாமத்தினாலே அவர் சொல்லும் என் வார்த்தைகளுக்கு செவிகொடாதவன் எவனோ அவனை நான் விசாரிப்பேன். சரி, அப்ப இந்த தீர்க்கதரிசி எழும்ப பண்ணுவது என்பது உன்னை போல, மோசையை போல ஒரு தீர்க்கதரிசி எழும்ப பண்ணுவேன்னு சொன்னார். அது யாரு? இயேசு கிறிஸ்து. அப்ப அவருடைய வாயில யார் வார்த்தையை போடுறது? என் வார்த்தைகளை அவன் வாயில் அருள்வேன். தேவனுக்கு சொல்ல தெரியலையா அப்படி நம்ம நினைக்கலாமா? தேவனுக்கு எப்படி சொல்றது தெரியலையா? எல்லாம் காதுல தானே போடுவாங்க, வாயில போடுறோம், வாயில போடுறோம். வித்தியாசமா இருக்குல்ல? தோணுது அப்படி? பாருங்க எவ்வளவு ஆச்சரியமா தேவன் ஞானமா சொல்லி வச்சிருக்காரு. என் வார்த்தைகளை அவன் வாயில் அருள்வேன், அவர் கற்பிப்பது எல்லாம் சோப்பார். இப்ப யாருடைய வாய் அது? பிதாவுடைய வாய். வார்த்தை யாருடையது? பிதாவுடையது. எங்கே போட்டாரு? வாயில போட்டாரு. அப்ப இன்றைக்கு முதல் கருத்தானது அந்த ஏவுதல் அப்படி சொல்லும் பொழுது அவர் அல்ல, பேசு. மத்தியில ஒரு வசனம் படிச்சோமா? 10:20 படி. மத்திய 10:20. பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறவர். நீங்கள் அல்ல, பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவரே பேசுவார் சொன்னார். அப்படின்னா அவங்க கிடையாது. இதுதான் ஏவுதல். அந்த ஏவுதல வாயில வார்த்தைகளை போட்டார். இதெல்லாம் நீங்க உலகத்துல வாழும் பொழுது அநேக சில நாமகாரண மக்களை பார்க்க முடியும். அப்போ நீங்க இந்த வார்த்தைகளை நீங்க தெளிவா சொல்ல வேண்டி இருக்கும். சரி, இப்போ பேசல, தேவன் பேசல, விருப்பம் இல்ல. அப்ப நானா பேச முடியுமா? என்ன, ரெண்டு காரியம் இருக்கு. ஒண்ணு, பேசாதிருந்தோம் போற மக்கள் சில மக்கள் இருந்தாங்க. ஆனா ஏவுர தீர்க்கதரிசிகளை அவர் பேசாது இருக்கும் போது என்ன செய்வாரு? எசேக்கியேல் 3:25, 26, 27 வரைக்கும். எசேக்கியேல் 3:25-27 வரைக்கும். ஓ மனுபுத்திரனே, உன்மேல் கயிறுகளை போட்டு அவைகளால் உன்னை கட்டப்போகிறார்கள். ஆகையால் நீ அவர்களுக்குள்ளே போக வேண்டாம். நான் உன் நாவை உன் மேல் வாயோடே ஒட்டி கொள்ள பண்ணுவேன். நீ அவர்களை கடிந்து கொள்ளுகிற மனுஷனாய் இராமல் ஊமையனாய் இருப்பாய். அவர்கள் கலக வீட்டார். நான் உன்னோடே பேசும்போது நீ உன் வாயை திறப்பேன். அப்பொழுது கர்த்தராகிய ஆண்டவர் என்னென்னதை உரைத்தார் என்று அவர்களோடே சொல்வாய். கேட்கிறவன் கேட்கட்டும், கேளாதவன் கேளாதிருக்கட்டும். அவர்கள் கலக வீட்டார். சரி, நன்றி. இப்போ அவர் அந்த மக்களை பார்த்தீங்கன்னா பயங்கரமான கடுமையான மக்கள். தீர்க்கதரிசனம் சொல்ல போறாரு, அவங்க கயிறுகளை கட்டுவாங்கன்னு சொல்றாரு. அவங்க நெரிச்சல்களும் தேளு மாதிரி இருப்பாங்க. ஒரு நாள் ஒரு தேல் கொடிச்சு பாருங்க, ஒருத்தர் மருந்து தேய்ச்சி பயங்கரமாக்கிட்டார். அது பயங்கரமான வழி இருக்கும். அப்போ இந்த தேல் மாதிரி, நெரிஞ்சல் மாதிரி, முள்கள் மாதிரி கொட்டக்கூடிய மக்களுக்கு முன்னாடி இந்த தீர்க்கதரிசி அனுப்பியிருக்காரு. அப்ப அவர் என்ன செய்யணும்னா, நான் உன் நாவை மேல் வாயோட ஒட்டி கொள்ள பண்ணுவேன், அவர்களை கடிந்து கொள்ள மனசாயிராம ஊமையனா இருப்பான்னு சொன்னார். ஏன்னா அவங்க கலக விட்டார். தேவன் பேச வேணாம்னு நினைக்கும் போது தீர்க்கதரிசியுடைய நாவை என்ன செய்யறாருங்க? மேல் வாயோட ஒட்டு பண்றாரு. பேசணும் அப்படின்னு நினைக்கும் போது என்ன செய்யறாரு?
27 வசனத்துல நான் பேசும்போது உன் வாயை திறப்பேன் என்று சொல்றார். அப்ப தீர்க்கதரிசிகளை ஏவுகிற பொழுது பேசணும்னு நினைக்கும் போது அவர் வாயை திறக்கிறாரு. பேச வேணாம்னு நினைக்கும் போது என்ன செய்யாரு? அவர் வாயை ஒட்ட பண்றார். ஆனா கள்ள தீர்க்கதரிசிகள் அப்படி இல்லை. அவங்க அனுப்பவும் இல்ல, பேசவும் இல்ல, கற்பிக்கவும் இல்ல, அவங்களா ஓடி சொன்னாங்க. அதை கண்டுபிடிக்க ஒரு அடையாளம் சொன்னார். அவன் சொன்ன காரியம் நடவாம போனா, அது நிறைவேறாம போனா, அவன் துணிகரத்தினால் சொன்னான் என்று அறிந்து கொள்ளுங்க சொல்லி உபாகமம் 18ஆம் அதிகாரம் கடைசி பகுதியில நம்ம பார்த்திருக்கிறோம். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு அது அவங்க மாதிரி. ஆனா அதையும் தாண்டி அந்த மக்கள் பொல்லாத காரியங்களுக்கு செவி கொடுத்தாங்க. அந்த வசனத்தை எடுத்தீங்கன்னா வாசிங்களேன். அவன் ஒரு தீர்க்கதரிசி எப்படி கண்டுபிடிப்பாங்க? உபாகமம் 18ஆம் அதிகாரம். தரிசி கர்த்தரின் நாமத்தினாலே சொல்லும் காரியம் நடவாமலும் நிறைவேறாமலும் போனால் அது கர்த்தர் சொல்லாத வார்த்தை. அந்த தீர்க்கதரிசி அதை துணிகரத்தினால் சொன்னான், அவனுக்கு நீ பயப்பட வேண்டாம். இப்படிதான் நீ கண்டுபிடிக்கணும். இன்னைக்கு சொல்றாங்களா எழுந்து நட என்று சொல்றாங்க, நடக்கிறாங்களா? சும்மா மரித்தோரை எழுப்புகிறேன், பிசாசுகள் துரத்தப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. துரத்துறாங்களா? ஒண்ணும் இல்ல. மரித்தோர் பணத்துக்கு முன்னாடி அழுகி போற வரைக்கும் ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. எந்திரிக்குமா பாருங்க, எல்லாம் பொய்யான காரியங்கள். எத்தனை மக்கள் முடமா இருக்கிறாங்க. அவங்கள பார்த்து எழுந்து நட சொன்னா எழுதுமாங்களா? இயேசு சொன்னார், நடந்தது. நடக்கலன்னா அவன் யாரு? கள்ளத்துக்கு. நான் ஒரு போர்டு பார்த்தேன். ஒரு முடமானவனை சோமாக்கிட்டா 1 கோடி தரம் பரிசு தரும் வெளிப்படை அறிவிச்சிருந்தாங்க. அது அந்த சபை இருக்கு இல்லையா, அங்களுக்கு முன்னாடி ஓடிட்டாங்க நோட்டீஸ். அவங்க எழுப்புவாங்களா? கூட்டி வந்து எழுப்பலாம் தானே? போய் யாரோ ஒரு முடமான மனுஷன் மாதிரி ஆக்ட் பண்ண கொண்டு வரணும். அவனை சும்மா கை நீட்டு சொல்லணும். அவன் எல்லாது ஒரு எப்படி பண்ணுவாங்கன்னு தெரியல. ஆனா நிச்சயமா அது கள்ளத்தனமான வேலை. நிச்சயமா அவங்களால செய்யாது, கண்டிப்பா அதை செய்ய முடியாது. நம்ம அப்படி ஒரு பாடம் இங்க உள்ள இருக்கு, அதை கொண்டு வருவோம். அப்ப அன்னைக்கு தீர்க்கதரிசி எப்படி அறிந்து கொள்வாங்கன்னா, அவன் பேசுனா சொன்னா நிறைவேறணும், நடக்கணும், இல்லைன்னா கள்ளத்துக்கு. இப்ப வாயில தேவன் போட்டாரு, பேசாது இருக்கும் போது ஒட்டிக்கிற பண்றாரு, பேசும்போது வாயை திறக்கிறாரு. ஆசாரியன் அதுக்கு இருந்தாங்க. மல்கியா 2:6 படிக்க வேண்டாம், நான் சொல்லிடுவோம். சத்திய வேதம் அவன் வாயில் இருக்கணும், அதுதான் அவர் பேசணும். புதிய ஏற்பாட்டுல வரும்போது நிறைய அந்த ஏவுதல் இருக்குது. சிமியோன் ஆவிய தேவன் ஏவுனார். லூக்கா நீங்க 2ஆம் அதிகாரம் 25, 26, 27 பாத்தீங்கன்னா, பரிசுத்த ஆவியினால அவனுக்கு அறிவிக்கப்பட்டது. அவன் ஆவியின் ஏவுதலினாலே அவன் அங்கே வந்திருந்தான். அப்ப ஏவுதல் என்பது அவர் அங்கே கற்பிக்கிறார், சுமக்கிறார், தாங்குகிறார், வழி நடத்துகிறார். இப்ப சீசர்கள் ஆவியின் ஏவுதல்னாலதான் சொன்னாங்க. அப்போஸ்தலர் 21ஆம் அதிகாரம் 4வது வசனம். அப்போஸ்தலர் நடபடிகள் 21வது அதிகாரம் 4வது வசனம். 21:4 அப்போஸ்தலர் 21:4 உள்ள சீசரை கண்டுபிடித்து அங்கே 7 நாள் தங்கினோம். அவர்கள் பவுலை நோக்கி, நீ எருசலேமுக்கு போக வேண்டாம் என்று ஆவியின் ஏவுதலினாலே சொன்னார்கள். அப்ப இந்த ஏவுதல் அப்படின்றது அவங்களுக்கு கிடைக்கப்படுகிற வார்த்தை, தேவன் அவங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை. அப்ப இந்த ஏவுதலை பத்தி நீங்க அறிந்திருப்பது மிகுந்த அவசியமான காரியம். அது நிறைய வார்த்தையில அப்போஸ்தலர் பேசினாங்க. எப்படி பேசினாங்கன்னு பாருங்க. 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை பாருங்க. 2 கொரிந்தியர் 2:17. அநேகரை போல நாங்கள் தேவ வசனத்தை கலப்பாய் பேசாமல் துப்புரவாகவும் தேவனால் அருளப்பட்ட பிரகாரமாகவும் கிறிஸ்துவுக்குள் தேவ சந்நிதியில் பேசுகிறோம். அப்போ அவங்க பேசுகிற அந்த வார்த்தையானது ரெண்டு மக்கள் இருக்காங்க. சிலர் கலப்பா பேசுறாங்க, ஆனா அங்கே சில ஏவப்பட்ட பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க. அவங்க தேவனால் அருளப்பட்ட பிரகாரமா பேசுறாங்க. இன்றைக்கு நீங்க ஒரு உண்மையான பிரசங்கியாரையும் அல்லது இந்த மாதிரி தீர்க்கதரிசனம் சொல்லுகிற 1 கொரிந்தியர் 14:3 பக்தி விருத்தி புத்தி ஆறுதல் அடைய பேசுகிற ஒரு உண்மையான பிரசங்கியாரையும் தவறான போதகனையும் எப்படி கண்டுபிடிப்பீங்க? அது ரொம்ப கஷ்டமா, ரொம்ப சுலபமா, கடினமா இருக்குமா? சரி, ஒரு மெய்யான மெய்ப்பனையும் ஒரு தவறான மெய்ப்பனையும் எப்படி கண்டுபிடிப்பீங்க? கடினமா அது? ஒரு மெய்யான மெய்ப்பன் வாசல் வழியா இருப்பாரு, ஒரு தவறான மெய்ப்பன் கள்ளத்தனமான வேறு வழியா வர்றாரு. ஒரு மெய்யான ஒரு பிரசங்கிய தீர்க்கதரிசி கர்த்தருடைய வார்த்தையை மட்டும் பேசுறார். 1 பேதுரு 4:11 இருக்கு இல்லையா?
ஒருவன் போதித்தால் தேவனுடைய வார்த்தையின்படி போதிக்கடவன். அப்ப ஒருத்தர் ஒரு மெய்யான பிரசங்கியாரு, வார்த்தைக்கு வார்த்தை தேவனுடைய வார்த்தை பேசுறாரு. ஆனா கள்ளத்தனமான ஒரு பிரசங்கியாரோ வார்த்தை சொல்றாரு, கதை சொல்றாரு, அதுக்கு சாட்சி சொல்றாரு, சொந்த உதாரணம் சொல்றாரு, தொடர்ந்து இப்படியே சொல்லிக்கிட்டே போறாரு. அவனை பார்க்கும்போது சந்தேகப்படுங்க, அவன் ஒரு கள்ளத்தனமான மனிதனாய் இருக்கக்கூடும். தேவனுடைய வார்த்தையை குறித்து பேசும் பொழுதுதான் தேவன் மகிமைப்படுவார். என்னை குறித்து நான் பேசுகிற பொழுது தேவன் மகிமைப்பட மாட்டாரு. அப்படியானால் இவங்க எப்படி பேசினாங்க? அநேகர் ஏன் கலப்பா பேசினாங்க? நீங்கெல்லாம் என்னைய புகழணும் அப்படிங்கிறதுக்காக. அப்போ மனுஷனுடைய புகழ்ச்சியை அவர் ஏற்றுக்கொள்வதனால கலந்து பேசியிருக்கிறாங்க. அப்படி நாம பேசணும்னா ஒருவரால் ஒருவர் மகிமை ஏற்றுக்கொள்கிற நாமோ தேவனை விசுவாசிக்க முடியுமா? இல்ல, விசுவாசிக்க முடியாது. அப்ப தேவன் அருளப்பட்ட பிரகாரமா பேசணும். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 15வது வசனம். 2 பேதுரு 3:15. மேலும் நம்முடைய சகோதரனாகிய பவுலும் தனக்கு அருளப்பட்ட ஞானத்தினாலே இப்படி உங்களுக்கு எழுதியிருக்கிறான். தனக்கு அருளப்பட்ட ஞானத்தின்படியே அப்படி வார்த்தை பிரியமான சகோதரன். அப்ப தேவன் என்ன ஞானத்தை கொடுத்து அருளினாரோ அதன்படிதான் அவங்க பேசியிருக்காங்க. அதனால புகழப்படுறாங்க. அப்ப நீங்களும் நானும் இன்றைக்கு எது விரும்பணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவனால் அருளப்பட்ட பிரகாரமாக பேசுகிற ஞானத்தை விரும்பணும். மனிதனுடைய கதைகள், மனிதனுடைய உணர்ச்சி பூர்வமான காரியங்கள் அல்லது ஒரு சாட்சிகள், இதை பற்றி நம்ம என்ன செய்யக்கூடாது? மாம்சத்திற்குரிய சந்தோஷத்தை செய்யக்கூடாது. பாருங்க, அப்போ இது ஏவுதல் என்பது ஒரு உணர்ச்சி சம்பந்தமானது கிடையாது. பாருங்க, மனித ஞானம் உணர்ச்சிகள் வேதாகமத்தில் அங்கீகரிக்கிறதா? ஆடுறது, குதிக்கிறது, இந்த மாதிரி சாக்கானது மாதிரி நிக்கிறது, இதெல்லாம் இப்படி மூடுறது, இப்படிதான் ஆவியானவர் அருளி இருக்காரா? பாருங்க, அதெல்லாம் பார்க்கும்போது இல்ல, வாயில் வார்த்தைகளை போட்டார். அப்ப அருளப்பட்ட பிரகாரமாக பேசினார். அப்ப ஆவியானவர் ஏவினார் என்றால் சுயமாய் சொல்லாமல் அவர் சொல்லுகிறதை மட்டும் அவர் சொன்னாங்க. சில ஆலோசனை கூட அனுமதி கொடுத்திருக்கார். யோவான் 11:49-52 வரைக்கும். யோவான் 11:49-52 வரைக்கும். நாம் இவனை இப்படி விட்டுவிட்டால் எல்லாரும் இவனை விசுவாசிப்பார்கள். அப்பொழுது ரோமர் வந்து நம்முடைய யோவான் 11:49-52. அப்பொழுது அவர்களில் ஒருவனும் அந்த வருஷத்து பிரதான ஆசாரியனுமாகிய காய்பா என்பவன் அவர்களை நோக்கி, உங்களுக்கு ஒன்று தெரியாது, ஜனங்கள் எல்லாரும் கெட்டு போகாதபடிக்கு ஒரே மனுஷன் ஜனங்களுக்காக மரிப்பது நமக்கு நலமாயிருக்கும் என்று நீங்கள் சிந்தியாமல் இருக்கிறீர்கள் என்றான். இதை அவன் சுயமாய் சொல்லாமல் அந்த வருஷத்து பிரதான ஆசாரியனானபடினாலே இயேசு யூத ஜனங்களுக்காக மரிக்கப் போகிறார் என்றும், அந்த ஜனங்களுக்காக மாத்திரமல்ல சிதறியிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை ஒன்றாக சேர்க்கிறதற்காகவும் மரிக்கப் போகிறார் என்று தீர்க்கதரிசனமாய் சொன்னான். சரி, அப்போ நம்ம ஒரு கேள்வி கேட்டோம். ஆவியானவர் ஏவினார் என்றால் அதனுடைய கருத்து என்ன? அவர்களை அவர் சுமந்தார் அல்லது தாங்கினார் அல்லது வழிநடத்தினார் அல்லது அவர்கள் வாயிலே வார்த்தைகளை போட்டு அவர்களை நடத்தினார், இப்படிதான் பார்த்தோம். அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, சுயமாய் சொல்லாமல் தீர்க்க தரிசனமாய் சொன்னான். ஏவுதலினாலே அவன் இதை 51 வசனம் இருக்கு பாருங்க, அவன் இதை அவன் சுயமாய் சொல்லாமல் தீர்க்க தரிசனமாக சொன்னான் என்று 52 வசனத்துல இருக்கிறது. இந்த பாடத்தை நம்ம இன்றைக்கு இதை முடிச்சிட்டோம். சரி, முதல் பாடத்துல நம்ம ஒரு இன்ட்ரோடக்ஷன் பாடம் கொடுத்தோம். 2வது பாடத்துல வேதாகமோ உண்மை என்று ஏன் நம்பணும் அப்படின்னு ஒரு பாடத்தை நம்ம தந்தோம். 3 காலங்களை சொன்னோம். எவ்வளவு சத்தியம் கொடுக்கப்பட்டது என்று சொன்னோம், பரிபூர்ணமாக கொடுக்கப்பட்டது என்று சொல்லி முடிச்சிட்டோம். யாராவது இன்னைக்கு தேவனுடைய வார்த்தை பேசுறாங்கன்னு சொல்லி சொன்னா அவன் சபிக்கப்பட்டவன் என்ற பாடத்தை நம்ம 2வது பாடத்துல பேசுறோம். 3வது பாடத்துல நம்ம என்ன பேசுகிறோம்னா, ஏவுதல், வேதாகம ஏவுதல். ஏவுதல் என்ற வார்த்தையை ஏன் படிக்கிறோம் என்றால், வாயில், தலையில், யோசனையில் தேவன் போட்டாரா இல்ல வாயில் வார்த்தைகளை போட்டாரா, இதுக்காக தான் நம்ம முதல் படிச்சோம். இப்ப வேத வாக்கியங்கள் சுய தோற்றமான பொருள் இல்ல, மனுஷனுடைய சித்தத்தினாலையும் உண்டாகல. பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினால ஏவப்பட்டு பேசினாங்க. இப்ப ஏவுதல் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம். ஏவுதல்னா ஒருவரை சுமப்பது அல்லது தாங்குவது அல்லது வழி நடத்துவது. எனக்கு பிரியமானதை நான் செய்யாம அவர் சொல்றதை செய்யறதுதான் ஏவுதல் அப்படின்னு பார்த்தோம். அந்த ஏவுதல்ல எப்படி ஏவினாருன்னு பார்த்தா,
யோசனை இல்லையா, உணர்ச்சி இல்லையா, எண்ணங்கள் இல்லையா, சிந்தனை இல்லையா அப்படின்னு பார்த்தா வாயில் வார்த்தைகளை தேவன் போட்டார். பேசும்போது வாயை திறப்பார், பேசாதிருக்கும் போது மூடிக்கொள்வார். அப்படியானால் இன்றைக்கு பெண்டைகாஸ்து மக்கள் சொல்ற அந்த வார்த்தையை நம்புவீங்களா? தேவன் என்கிட்ட பேசுறாரு நீங்க நம்புவீங்களா? இல்ல எனக்கு ஒரு சாக்கு மின்னல் மாதிரி வந்துச்சு, கரண்ட்ல பார்த்தா ஒரு பவர்ஃபுல்லா வந்துச்சு, அதை நம்புவீங்களா? இல்ல தலையில ஒரு சொப்பனத்துல வந்துச்சு, அதை நம்ப போறீங்களா? இல்ல ஒரு யோசனை வந்துச்சு, அதை நம்ப போறீங்களா? எல்லாம் போய். தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகளுக்கு வாயிலே வார்த்தைகளை போட்டிருக்கிறார். ஆகையினால மோசேனுடைய உதாரணமும் ஆரோனுடைய உதாரணமும் எசேக்கியேல் புஸ்தக உதாரணத்தையும் நம்ம கண்டுபிடிச்சோம். கர்த்தர் தாமே வரும் நாளில் இன்னொரு பகுதியை பார்ப்போம். உங்களுக்கு வரிசைக்கிரமா 40 பாடத்தையும் நான் போதிச்சு உங்களுக்கு முடிச்சிட முடியாது. இருக்கிற நாள்ல உங்களுக்கு எவ்வளவு பாடத்தை நெருக்கி கொண்டு வந்து நெருக்கி ஞானசானத்துக்கு வந்துட முடியுமோ வேத வாக்கியங்கள் நிரூபிச்சுட்டு உலகத்தை விட்டு வெளியே வர்றதை பத்தி நம்ம சிறப்பா கொடுத்து தேவனுக்கு ஏற்ற துக்கம் அடைவதை குறித்தும் பாவத்தை குறித்து நம்ம துக்கம் அடைவதை குறித்து நம்ம நெருக்கமா கொண்டு வந்து ஒரு முடிக்கலாம். பொதுவா நீங்க மிச்ச பிரசங்கத்தை யூடியூப்லயோ அல்லது ஜமீன் பல்லா வரும் குரூப்லயோ நீங்க கேட்டுக்கலாம். உங்களுக்காக அந்த பாடத்தை இந்த வேர்டுல நான் லோடு பண்ணி வச்சிருக்கிறேன். நீங்க வேணா எடுத்து என்ன செய்யலாம், உங்களுக்காக பாத்துக்கலாம். ஆடியோ வந்து யூடியூப்ல கேட்கலாம். தேவையான அதுல நம்ம லோடு பண்ணி வைக்கலாம், நீங்க பாத்துக்கிற முடியும். உங்களுடைய விசுவாசத்தையும் உங்களுடைய ஆர்வத்தையும் இந்த காலை நேரத்தில் நீங்கள் எழுந்து வந்திருப்பதை குறித்து நான் சந்தோஷமாய் பாராட்டுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய பிரயாணத்திலும் போகும்படி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். பாதுகாப்போடு இருக்க செபிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தருடைய தயவு உங்களுக்கு இருக்கட்டும். பொலிச்சூர் கிறிஸ்தவ சபை ஊழியர் வந்திருப்பது மகிழ்ச்சி. அவருடைய மகன் வந்திருப்பது சந்தோஷம். இறுதி அரிசி பிள்ளைகள் இன்றைக்கு ஜெயராம் பிள்ளைகளும் வந்திருப்பது சந்தோஷம். அப்ப நீங்க இத்தனை பேர் தேவனுடைய வார்த்தைகளை ஞானசானம் எடுத்தவர்களும் எடுக்காதவர்களும் கேட்க வந்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சி. இது ஏனென்றால் அந்த எடுக்காத மக்களை உற்சாகப்படுத்துவதற்கு இத்தனை பேர் வந்திருக்கீங்க. அப்போ எடுக்காத மக்கள் இந்த எடுத்திருக்க மக்களுக்கு நன்றி சொல்லுங்க. ஏன்னா அவங்க உங்களை உற்சாகப்படுத்துவதற்கு தான் வந்திருக்காங்க. பாருங்க, ஒரு வீடானது இப்படிதான் கட்டி வைக்கப்படணும். ஒரு சபையானது இப்படி கட்டி வைக்கப்படும் போது தேவன் உங்களை நிச்சயமா என்ன செய்கிறாரு, ஆசீர்வதிக்கிறார். இப்பொழுது பொலிச்சூர் கிறிஸ்தவ சபை சார்ந்த ராஜநாயகம் முன் வந்து ஜெபிக்கும்படி நாம் கேட்டுக்கொள்வோம். ஜெபம் செய்வோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் அன்பின் நல்ல பிதாவே, எங்களை உண்டாக்கின சிருஷ்டிகரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் எங்களுக்கு ஜீவனையும் சுவாசத்தையும் ஆயுசு நாளை கூட்டி கொடுத்து எங்களுடைய நடைகளை நீர் உறுதிப்படுத்தி அருமையான இந்த நேரத்திலே இந்த பல்லாவரம் பகுதியிலே இந்த சபையோரோடு சேர்ந்து உம்முடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்வதற்கான நல்ல சூழ்நிலைகளை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். உலகமானது பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. இந்த பொல்லாத இப்பிரபஞ்சத்தினின்று எங்களை விடுவிப்பதற்கு உம்முடைய வேத வாக்கியங்கள் எங்களுக்கு இருப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்படிப்பட்ட வல்லமையுள்ள ஜீவனுள்ள வார்த்தைகள் எப்படி எங்களுக்கு வந்தது என்பதை குறித்து நாங்கள் அறிந்திருக்கிறோம். பிதாவே, இந்த வேத வாக்கியங்கள் எப்படி ஏவப்பட்டது என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறோம். பிதாவே, கற்றுக்கொண்ட உம்முடைய வார்த்தைகளை எங்களுடைய இருதயத்தில் நாங்கள் பதிய வைத்துக் கொண்டு வாலிப பிராயத்தில் இருக்கிற அன்பான பிள்ளைகள் இதை உணர்ந்து கொண்டு இந்த பூமியிலே இயேசுவுக்காக வாழ வேண்டும் என்று இந்த உலகத்திலிருந்து தங்களை பிரித்தெடுத்து தங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவுக்காக வாழக்கூடிய நல்ல இருதயத்தினை தந்து நீர் ஆஸ்வதிக்கும்படியாய் முயற்சி செய்கிறோம். இவள் நேரமாய் அன்பான பிள்ளைகளை உற்சாகப்படுத்த அன்பான சகோதரரை நீர் ஆஸ்வதிக்கும்படியாகும். பிதாவை, இன்னும் அநேக ஆத்துமாக்களுக்கு உடைய வார்த்தைகளை சொல்லி பிதாவை கட்டி வைப்பதற்கு ஊழியங்களை செய்வதற்கு அன்பான சகோதரரை நீதாமே ஆசீர்வதித்து சரீர ஆரோக்கியத்தை நீர் கூட்டி கொடுத்து இந்த ஊழியங்கள் வளர்ந்து பெருக உம்முடைய கரம் அவர்களை தாங்கி வழிநடத்தும்படியாய் முயற்சி செய்கிறோம். இந்த நேரத்திலும் கூட பிதாவே, நீர் கொடுத்த நேரங்களை வீணடிக்காமல் கற்றுக்கொள்ள வேண்டும், வளர வேண்டும், விசுவாசத்தில் உறுதியாயிருக்க வேண்டும், இயேசு கிறிஸ்துவை போல வளர வேண்டும் என்ற என் நல்ல இருதயத்தை நீ திறந்து கொடுத்ததுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது அன்பான பிள்ளைகள் ஒவ்வொருவரும் போகும்போதும் நீர் பாதுகாப்பை தந்து சுகபத்திரமாய் வீடு செல்லவும் மறுபடியும் நாங்கள் கூடி உடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு தயவு பாராட்டும்படியாய் முயற்சி செய்கிறோம். இந்த பல்லாவரம் பகுதியில் கூடி வருகிற சபையாரையும் நீர் ஆஸ்வதித்து நீரை காத்துக்கொள்ளுங்க. இன்னும் இந்த சபையானது வளர்ந்து பெருகவும் மலையில் இருக்கிற பட்டணமானது எப்படி மறைந்திருக்க மாட்டாதோ அது போல இந்த பல்லாவரம் பகுதியில் இருக்க கூடி வருகிற சபையார் பிதாவை அநேக ஆத்துமாக்களுக்கு சத்தியங்களை சொல்லவும் இந்த ஊழியங்கள் வளர்ந்து பெருகவும் நீர் ஆஸ்வதிக்கும்படியாக தொண்டு செய்கிறோம். அன்பான பிள்ளைகளை உற்சாகப்படுத்தும்படியாக நாங்கள் யாவருமே ஒருமித்து
ஒரே இருதயமுள்ளவர்களாய் கூடி வரும்படி நீர் செய்த உதவிக்காய் நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ரொம்ப நன்றி ராஜநாயகம் வந்து உதவி செய்ததற்காக. அவர் ஓரிரண்டு பிரசங்களை வரும் நாளில் நடத்துவார் என்று, என்னுடைய பிளவின் நிமித்தம் நடத்துவார் என்று நான் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன். அவருக்கு பிரசங்கத்தை அனுப்பிடுவோம். அவர் உங்களுக்காக 1-2 பிரசங்களை நடத்துவார். அப்ப நீங்க எங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். அப்ப நான் வந்து ட்ரீட்மெண்ட்ல இருக்கிறேன். தொடர்ந்து நீங்க ஜெபிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.